அமித்ஷா வந்து தமிழிசையை வந்து அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அப்படியே ஒரு ஐயோ அப்படின்னு ஒரு பதட்டமா பேசுறாங்களே, அவ்வளோலாம் பதட்டப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தினமலர் அப்படிங்கிற பத்திரிகை இந்த அம்மாவை வந்து அந்த பரட்டத்தலை அப்படின்னு எல்லாம் போட்டு அவமானப்படுத்துச்சு. அப்பயும் இந்த அம்மா ஹீன்னு இழிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனா திமுக தலைவரை பத்தி எல்லாம் வந்து இந்த அம்மா பேசுறாங்க, அப்பியரன்ஸை வச்சு எல்லாம் பேசுறாங்க. நீ கவர்னரா இருக்கும்போது தானே அந்த சங்கராச்சாரி இந்த விஜயேந்திரன் டச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை எப்படி தூக்கி போட்டாருல, இந்த அம்மாவை உடனே டபா அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன் இந்த அம்மா சூடு சரணியே இல்லாம ஒரு அவமானம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபீல் பண்ணாங்க? அப்பயும் நல்லா சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு தானே இருந்தாங்க. சூடு சொரணை வெக்கம் மானம் ரோஷம் எதுவுமே இல்லாமல் நீ என்ன வேணாலும் கழுவி ஊத்து, என்ன வேணாலும் அசிங்கப்படுத்து, எங்களுக்கு பதவி கொடுத்தால் போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய தமிழிசைக்கு நம்ம குரல் எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த அம்மாவே ஃபீல் பண்ணல அப்படிங்கறத நீங்க பாத்துருக்கலாம். பத்திரிகையாளர் நிக்கிறாங்க, தம்ஸ்அப் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே வேகமா போறாங்க. நீ தம்ஸ்அப் காமிக்கிற நிலைமைக்கு அங்க என்ன நடந்துச்சு? தமிழிசை சவுந்தரராஜன் பெண் என்பதால் அவமானப்படுத்தப்பட்டாரா? ஆமா. பார்ப்பனர் அல்லாத சமூகம் அப்படிங்கறதுனால பாதிக்கப்பட்டாரா? ஆமா. எல்லாத்துக்கும் பதில் ஆமா. ஆனா ஒரு பிராமின் நான் பிராமின், ஒரு மாமிக்கு உயர் பதவி, ஒரு சூத்திர பெண்ணான தமிழிசைக்கு ஒரு அவமரியாதை பொது இடத்துல நடத்துறாங்க. அந்த ஆர்குமெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும், எல் முருகன் ஆகட்டும், இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, பிஜேபியில் இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸை நம்ம என்னவாக பார்க்கணும்னு ஒண்ணு இருக்கு. பிஜேபியில இருந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க? நான் பிராமின்ஸோட உரிமைக்காக பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம கேட்கணும்ல. நான் பிராமின்ஸ் அர்ச்சகர்கள் ஆகக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் முன்னணியில இருக்கிறது யாரு? பிஜேபி கட்சி தானே. கோயம்புத்தூர்ல வந்து பிராமண சங்க மாநாடு நடக்கும். நாடார்கள் பாவம் பண்றதுக்காகவே, அதுதான் சாஸ்திரம், நீங்க பாவம் பண்ணலாம்னு பேசினவங்க. அப்ப தமிழிசைக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? கவுண்டராத்துல தான் இருக்க, இருந்தாலும் கவுண்டராத்துல சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு அண்ணாமலைக்கு ஏதாவது சுருக்குன்னு குதிச்சா? அண்ணாமலை மாதிரி கிடையாது தமிழிசை. தமிழிசை வந்து ஒரு நல்ல லீடர். ஏன் இந்த சோஃபியா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து மக்கள் மறந்துட்டாங்க? பெண்கள் வந்து அரசியலில் இன்னும் முன்னுக்கு வர வேண்டியது இருக்குது, கருத்துக்கள் சொன்னால் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ஏன் நீ வந்து சோஃபியாவுக்கு வந்து மேல கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த? ஏன் அந்த பொண்ணை வந்து படிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்த? ஏன் 4-5 வருஷம் வழக்குக்காக போராட விட்ட? இப்போ நம்ம சோஃபியா பக்கம் போய் நிக்க போறோமா? தமிழிசை சவுந்தரராஜன் பக்கம் போய் நிக்க போறோமா? அனிதா பக்கம் போய் நிக்க போறோமா? இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் பக்கத்துல போய் நிக்க போறோமா? அப்படிங்கிறது மிக முக்கியமானதா இருக்கு இல்லையா? டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தமிழ்நாடு பாஜகவிற்குள் கடுமையான உட்பூசல் என்பது தொடங்கியுள்ளது. குறிப்பாக முன்னாள் பாஜக தலைவரும் தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரிக்கு ஆளுநராக இருந்தவரும் தென் சென்னை பாஜக வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் இந்த பிரச்சனையை வெளிப்படையாகவே ஊடகங்கள் முன்னிலையில் தொடங்க ஆரம்பித்தார். குறிப்பாக நான் இருந்த பொழுது சமூக விரோதிகளை கட்சியில் நான் சேர்க்கவில்லை, எனக்கு பிறகு சமூக விரோதிகளை கட்சியில் சேர்த்துள்ளனர் அப்படின்னு நேரடியாகவே அண்ணாமலைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். அது மட்டுமல்லாமல் வார் ரூம் என்ற பெயரில் என்னையே கேலி செய்கிறார்கள் என்று அண்ணாமலையினுடைய வார் ரூமுக்கு நேரடியாகவே எச்சரிக்கை விடுக்கும் துணியில் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த சூழலில் நேற்று சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவிற்கு ஆந்திரா சென்றிருந்த தமிழிசை சவுந்தரராஜனை மேடையில் வைத்தே அமித்ஷா வந்து மிரட்டிய சம்பவம் அப்படின்றது அரசியலில் மிக பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக திராவிட நட்பு கழகத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நேற்று சந்திரபாபு நாயுடு அந்த முதல்வராக பதவியேற்ற அந்த பதவியேற்பு விழா, தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மேடையில நடந்து போறாங்க. அமித்ஷாவை பார்த்து, வெங்கையா நாயுடுவை பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க. உடனடியாக கூப்பிட்ட அமித்ஷா கையை நீட்டி மிரட்டுறாரு. இவங்க ஏதோ சொல்ல முயற்சி பண்றாங்க, நோ 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 அப்படின்னு திரும்பவும் வந்து கையை நீட்டி மிரட்டுறாரு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடுமையான கண்டனம். ஒரு பெண்ணை அவமதிக்கிறார்கள் பொது வெளியில், அதுவும் பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அவரையே இப்படி அவமதிக்கிறாங்கன்னு கேரள காங்கிரஸ் கட்சி கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் பலரும் வந்து இதற்காக சமூக வலைதளங்களில் கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? இதுல ஒன்றும் எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை, வருத்தப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா? அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா பிஜேபி அப்படிங்கிற கட்சியே பெண்களுக்கு எதிரானது, வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படிங்கிறலாம் சொல்றோம் இல்லையா. மிக மிக முக்கியமான அடிப்படையான ஒன்று பிஜேபி அப்படிங்கிறது பெண்களுக்கு எதிரானதா அப்படின்னா ஆமா, எதிரானது. அதனுடைய வெளிப்பாடு தான். இப்போ இதை கம்பேரிட்டிவ் பண்ணி பேசுறாங்க இல்லையா எல்லாரும். இது ஒருவேளை நிர்மலா சீதாராமனாக இருந்திருந்தால் அமித்ஷா இப்படி பேசியிருப்பாரா அப்படின்னாலாம் அந்த கேள்வி வருது இல்லையா. அந்த கேள்விக்குள்ள வந்து ஒரு வேல்யூ இருக்கு. பேசியிருக்க மாட்டார், மிரட்டி இருக்க மாட்டார். ஆமா, தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கறதுனால
உடனே நிர்மலா சீதாராமன் பெண் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கெல்லாம் நான் பதில் அப்புறமா சொல்றேன். பெண்ணாகவே இருந்தால் கூட அவர்கள் எதை பிரதிபலிக்கிறார்கள்னு ஒண்ணு இருக்கு. ஒரு முறை ஒருத்தவங்க ஒரு திராவிட இயக்க மேடையில் ஒரு பெண் சொன்னாங்க, பார்ப்பன பெண் அப்படிங்கறதுனாலே நம்ம வந்து பெண் தானே அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா, அந்த பார்ப்பன பெண்களுக்குள் பார்ப்பன ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆணாதிக்க சிந்தனை இருக்கும். அப்ப அவர்களையும் பெண் தானே அப்படின்னு நல்லா எழுத்துக்க முடியாது அப்படின்னாங்க. அதற்கும் அதுதான் இதுக்கு ஒரு முக்கியமான பதில். ஒரு சனாதன சிந்தனை அவர்களுக்கும் உண்டு. ஆமா, அதனால பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் பெண் தானே அப்படின்னு நம்ம போய் இறக்கப்படுறது இல்லை. தமிழிசைக்கு வந்துருவோம். பிஜேபி பெண்களுக்கு எதிரான கட்சி, எதிரான கும்பல் அப்படின்னு சொல்லணும். கட்சி அப்படிங்கிறது கும்பல். RSS பிஜேபி அப்படிங்கிறது பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் ரீதியாகவே கொள்கை ரீதியாகவே பெண்களுக்கு எதிரானதுதான் வந்து RSS பிஜேபி. அதனாலதான் ஒரு மேடையில தமிழிசையை கூப்பிட்டு, அந்த அம்மா ஏன் முதல்ல வணக்கம் சொல்லணும், அது மட்டும் நடந்து போயிருக்க வேண்டியது தானே, வணக்கம் சொல்லணும் கூப்பிட்டு மிரட்டுறாரு. ஏதோ சொல்றாரு, அந்த அம்மா மறுபடியும் பதில் சொல்றாங்க, இப்படி இப்படி இப்படிங்கிறது மிரட்டுறாரு. திரும்பி ஏதோ சொல்றாங்க, அந்த அம்மா மண்டையை ஆட்டிக்கிட்டு கேட்குறாங்க. பெண்களுக்கு எதிரானது, ஆமாம், கொள்கை ரீதியாகவே. ஏன்னா நான் அதை திரும்ப திரும்ப நான் மக்களுக்கு நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அவர்களுடைய பிஜேபியினுடைய வெப்சைட்ல பார்ப்பனர் அல்லாத பெண்கள், சூத்திர பெண்களின் உடல் புனிதமற்றது, பிணத்திற்கு சமமானதுன்னு எழுதி வச்சிருக்கு. நான் என்னோட ட்விட்டர்ல அதோட லிங்க் முதற்கொண்டு ஸ்கிரீன்ஷாட் முதற்கொண்டு நான் போட்டிருக்கேன். யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம். மிக முக்கியமா தமிழிசை சவுந்தரராஜன் இதுக்கப்புறமாவது அதை போய் பார்க்கணும். பெண்களுக்கு எதிராக சிந்தனை இருக்கிறதுனாலதான் தமிழிசையை மிரட்ட முடியுது. அங்க கட்சியில இருக்கக்கூடிய, அதாவது பொதுவெளியில் இருக்கக்கூடிய சாமானிய பெண்கள்ல இருந்து கட்சியில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரைக்கும், பிஜேபியில வானதி ஸ்ரீனிவாசன் அண்ணாமலையனுடைய அந்த யாத்திரை ஏதோ நடைப்பயணம்லாம் போனார் இல்லையா, அதுல வானதி ஸ்ரீனிவாசனுக்கு என்னாச்சு? அந்த சொந்த கட்சியினராலே வந்து பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டாங்க இல்லையா, அதை குறித்து இந்த பிஜேபி ஏதாவது பேசியிருக்கா? பேசல. கௌதமி பிஜேபியில எவ்வளவு வருஷமா இருக்காங்க, அவங்களுடைய சொத்தெல்லாம் புடுங்கிட்டு அந்த அம்மாவை துரத்தி விட்டுச்சு. அண்ணாமலை வார் ரூம் செட் பண்ணி, அதாவது கட்சி பெண்களை பாலியல் ரீதியாக ஆபாசமாக பேசுவதற்குன்னே அண்ணாமலை ஒரு வார் ரூமை செட் பண்ணி காயத்ரி ரகுராம பேச வச்சாங்களே, அவங்களுக்கு எதிராக பேச வச்சாங்களே, அந்த அம்மா ஓடி வந்துட்டாங்க. பர்சனல் அட்டாக் பண்ணாங்க. எந்த அளவுக்கு கீழ்த்தரமா போய் எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெய்ஸி அண்ணா அக்கா தம்பியா, அண்ணன் தங்கச்சியா, திருச்சி சூர்யாவும் டெய்ஸியும். ஏங்க இப்போ தமிழிசை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே, நான் அந்த கட்சியில இருக்கிறவங்க முழுக்க முழுக்க, எங்க பிஜேபியில 2 MLA மைனர் பொண்ணுங்களை ரேப் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காங்க தண்டனை வாங்கி. பிரிஜ்பூஷன் சரண் சிங் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு அவங்க ரோட்ல நின்று போராடினாங்க. பிஜேபி என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணல. அவனை பதவியில வச்சு அழகு பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த எலெக்ஷன்லயே பார்த்தோம், பிரிஜ்வல் ரேவன்னா ஒரு என்னது அது, அது என்ன ஒரு மாஸ் பாலியல் வன்முணர்வு அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஒரு செயலை ஈடுபட்டவருக்கு ஓட்டு கேட்டவங்க தான் வந்து மோடி முதற்கொண்டு பிஜேபி ஓட்டு மத்திய அமைச்சர் பதவி கூட அழகு பார்க்க. பெண்களுக்கு எதிராக பேசுபவர்களை, பெண்களுக்கு எதிராக நடந்துபவர்களை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு ஈடுபடுபவர்களை பதவி கொடுத்து அழகு பார்க்கறது தான் பிஜேபி. அப்போ இவங்களுக்கு பெண்கள் அப்படின்னாலே, எங்க உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில அந்த பிஜேபி காரன் ஒருத்தன் பேசுறான், எந்த மதமா வேணா இருக்கட்டும், பெண் அப்படிங்கறதுனால தான் அவன் பேசுறான். ஒரு ஆண்னா அந்த வார்த்தையை அவன் வந்திருக்குமா? என்ன கேட்கிறான்? கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட பிணம் பெண்ணினுடையதாக இருந்தால் கூட எடுத்து ரேப் பண்ணணும்னு பேசினவங்க தான் இந்த பிஜேபி காரங்க. இன்னொன்னு சொல்றாங்க, இவங்க எல்லாம் வந்து கடவுளா கும்பிடுறாங்கல்ல, ஒரு பெரிய தலைவரா கும்பிடுறாங்கல்ல, புல்புல் சவர்க். அவன் ஒரு புக் எழுதியிருக்கான் 6 Glories அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அதில் சுத்தி வளைச்சு அவன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா, பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ளலாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுன்னு அவன் எழுதி வச்சிருக்கான். அப்போ இதை விட பிஜேபி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு கொடிய கும்பல், கொலகார கும்பல், பெண்களுக்கு எதிரான கும்பல் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேல எவ்வளவு சாட்சிகள் வேணும்? ஓகே, அப்ப தமிழிசைக்கு நடந்தது எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆமா, அங்க அது தொடர்ந்து அது உள்ள நடந்துகிட்டு தானே இருக்கு. இப்பனும் அது வெளியில, அதாவது இதெல்லாம் நான் என்ன கேட்கிறேன், பிரிஜ்வல் ரேவனா உங்களுக்கு தெரியலையா? பிரிஜ்பூஷன் சரண் சிங் கண்ணுக்கு முன்னாடி தெரியலையா? பில்கிஸ் பானு கண்ணுக்கு முன்னாடி தெரியலையா? ஆசிஃபா கண்ணுக்கு முன்னாடி தெரியலையா? என் காயத்ரி ரகுராம் தெரியல, வானதி ஸ்ரீனிவாசன் தெரியல, குஷ்பு தெரியல. அது அண்ணாமலை என்ன சொன்னாரு, குஷ்பு காயத்ரி எல்லாம் வந்தா நான் வந்து டோரை ஓப்பன்ல வைப்பேன். இதை யாரை அசிங்கப்படுத்துறேன்? இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இன்னைக்கு தமிழிசை அவமானப்படுத்தப்பட்டது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதா? அப்ப இதுக்கு முன்னாடி இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கேங்க. அப்ப இது என்ன ஒரு பெரிய விஷயம்? இது ஒரு சாதாரண விஷயம். இது ஒண்ணுமே இல்லை. இதை பத்தி நாம ஏன் ஃபீல் பண்ணணும்?
இல்ல இப்படி நடக்கும் பொழுது சக பெண் தலைவர்களோ அல்லது அந்த கட்சியில் பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த கட்சியில் இருக்கின்ற மூத்த பெண் நிர்வாகிகள் அவங்க யாருமே அவங்களுக்காக பேசுவதோ இல்ல அவங்க பக்கம் நிக்கிறதோ அப்படி எதுவுமே இல்லையே. இந்த மதனுடைய ஸ்டிங் ஆபரேஷன், இந்த மலர்குடி ஆணையம்னு ஒண்ணு அமைச்சாங்க, அந்த அம்மா வந்து அதை பத்தி நான் ஒன்னும் பண்ண போறது இல்லை அப்படின்னு வெளிப்படையாகவே பேசின அந்த வீடியோவை வெளியிட்டாரு மதன். பிஜேபியில் பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்ட கேடி ராகவனால் சுரண்டப்பட்ட பெண்ணுக்கு அங்க ஏதாவது நீதி கிடைச்சிருக்கா? அங்க இருக்கக்கூடிய தமிழிசை உட்பட தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது வாய திறந்தாங்களா? மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக போய் இந்த பெண்கள் யாராவது நின்னாங்களா? கௌதமிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்களா? இல்ல காயத்ரி ரகுராமுக்காக குரல் கொடுத்தாங்களா? பில்கிஸ் பானுக்காக குரல் கொடுத்திருக்காங்களா? இன்னொன்னு, அந்த பிஜேபி 2 எம்எல்ஏவாலேயே பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு ஆதரவாக போய் நின்னாங்களா? அத்ராஸ் உண்ணாவெல்லாம் வந்து பிஜேபிக்காரர்களால் தான் வந்து அந்த பெண்கள் வந்து மரணத்திற்கே போனாங்க இல்லையா, கூட்டு பாலியல் வன்புணர்வுல. இதுக்கெல்லாம் அவங்க ஏதோ வாய திறந்துருக்கிறாங்களா? விவசாய போராட்டத்துல பெண்கள் ஈடுபட்டோன்னா அந்த பெண்களை கொச்சைப்படுத்தி பேசினவங்க பிஜேபிக்காரங்க. நம்ம கங்கனா ராணாவத் நம்ம ஏற்கனவே பேசினோம். அதற்கு எதிர்ப்பு ஏதாவது இவங்க தெரிவிச்சிருக்கிறாங்களா? எங்க மணிப்பூர்ல பாலியல் வன்புணர்வுக்கு பெண்கள் உள்ளாக்கப்பட்டாங்க. அதை இந்த பிஜேபி அரசு இந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்து மறைச்ச கும்பல் தானேங்க. அப்போ உங்களுடைய அரசியல் பிழைப்பை பெண்களுடைய பிறப்புறுப்பு மேல நீங்க நடத்துறீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அசிங்கமா இல்ல? எங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்து பெண்களை பாதுகாப்போம்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. இந்த வெஸ்ட் பெங்கால்ல அந்த ஊர் பேர் என்ன, சந்தேஷ்காலி. அதுல எந்த பாலியல் வன்புணர்வுக்கும் உள்ளாக்கப்படாத ஆளாகாத பெண்களை மிரட்டி உன்னை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போலி கம்ப்ளைண்ட், டூப்ளிகேட் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்ச காங்கிரஸ் கட்சிக்காரங்க மேல. அப்போ உன்னுடைய அரசியல் அதிகார வெறிக்காக நடக்காத ஒன்றை, அதுவும் பெண்களுடைய பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டை எந்த பெண்களும் அவ்வளவு சீக்கிரம் போய் கொடுத்துட மாட்டாங்க பாதிக்கப்பட்டால் ஒழிய. ஏன்னா அது வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக, நான் உடல் ரீதியா சொல்லலை, உணர்வு பூர்வமாக அது ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் உளவியல் ரீதியாக. அந்த பெண்களை மிரட்டி நீ சொல்ல வச்சிருக்கனா, நீ எந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த அரசியலுக்காக ஓட்டுக்காக அதை பண்ணியிருப்பாங்க. மோடி வீடியோ கால் பேசுறாருங்க சந்தோஷ் காலில பாதிக்கப்பட்ட பெண்ணு. ஏன் மணிப்பூர் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா? ஏன் அந்த பெண்கள் கிட்ட பேசல? போலியா ஒரு டிராமா செட் பண்ணி அந்த பெண்கள் கிட்ட மோடி பேசுறாருன்னா எந்த அளவிற்கு ஒரு கீழ்த்தரமான சிந்தனை இருக்கும். இதெல்லாம் இந்த பெண்கள் கண்டிச்சாங்களான்னு கேட்கிறேன். பிஜேபியில இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிச்சாங்களா? அப்ப இதுக்கு மட்டும் எப்படி கண்டிப்பாங்க? சரி, அப்ப அதுக்காக வந்து தமிழிசை அவங்க வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் தான் இப்படி நடத்தப்படுகிறார். நிர்மலா சீதாராமன் வந்து இப்படி நடத்தப்படுவாரா? இப்ப இவங்க வந்து கவர்னரா இருக்கிறவங்கள ராஜினாமா பண்ண வச்சுட்டு வந்து தேர்தலில் நிற்க வைத்தார்கள். இன்னைக்கு அவங்க வந்து தோத்துட்டாங்க. இது எதுவுமே செய்யாத நிர்மலா சீதாராமனுக்கு அவங்க இப்ப வரைக்கும் இந்த முறையும் வந்து நிதியமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த வேறுபாடு இல்லையா? ஒரு பார்ப்பனர் அல்லாதவர்ன்ற வேறுபாடு பாஜகவுல இல்லையா? பாஜகல அந்த வேறுபாடு இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு நல்லா தெரியுது. பார்ப்பனர் அல்லாதார் எப்படி அங்க ட்ரீட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது. தமிழ்நாடு பிஜேபியில முன்னாடி கிருபாகரன் யாரோ ஒருத்தர் தலைவராக இருந்தாரு. அவர் வந்து நான் பிராமின்கர்னாலே ஒடுக்கப்பட்டார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த பாகுபாடு இருக்கா அப்படின்னா இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் பெண் என்பதால் அவமானப்படுத்தப்பட்டாரா? ஆமா. பார்ப்பனர் அல்லாத சமூகம் அப்படிங்கறதுனால பாதிக்கப்பட்டாரா? ஆமா. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால வந்து அவமானப்படுத்தப்பட்டாரா? ஆமா. இது எல்லாத்துக்கும் பதில் ஆமாம். ஆனா பார்ப்பனர் அல்லாதார் ஒரு நான் பிராமின் தமிழிசை வந்து அவமானப்படுத்தப்பட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம குரல் எழுப்பலாமான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி நிர்மலா சீதாராமனுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க RSS காரங்க பூண்டு வெங்காயம் சாப்பிடாதவங்க, தமிழிசை வந்து பூண்டு வெங்காயம் சாப்பிட்றவங்க, அவங்க சாப்பிடாதவங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு அமைச்சர் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபேக்ட் எலெக்ஷன்லயும் நிக்காதவங்க. ஆனால் தமிழிசை அந்த கட்சிக்காக இவ்வளவு உழைத்தாரு, அதனால அந்த பதவி கொடுக்கணும். அவங்க நான் பிராமினுங்கிறதுனால அவங்களுக்கு பதவி கொடுக்கணும்லாம் நான் சொல்ல வரல. தமிழிசைக்கும் பதவி கொடுக்க கூடாது, நிர்மலா சீதாராமனுக்கும் பதவி கொடுக்க கூடாது, பிஜேபி ஆட்சியிலேயே இருக்கக்கூடாதுங்கிறதான் என்னுடைய கருத்து. பட் நான் பிராமின் டிஸ்கிரிமினேஷன், அந்த சனாதன கொள்கை வந்து பிஜேபிக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அந்த அடிப்படையில தான் தமிழிசை வந்து அவமானப்படுத்தப்பட்டாங்க. திடீர்னு ஏதோ அமித்ஷா வந்து தமிழிசை வந்து அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அப்படியே ஒரு ஐயோ அப்படின்னு ஒரு பதட்டமா பேசுறாங்களே, அவ்வளோலாம் பதட்டப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தினமலர் அப்படிங்கிற பத்திரிக்கை இந்த அம்மாவை வந்து அந்த பரட்டத்தலை அப்படின்னு எல்லாம் போட்டு அவமானப்படுத்துச்சு. அப்பயும் இந்த அம்மா ஹீன்னு இழிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனா திமுக தலைவரை பத்தி எல்லாம் வந்து இந்த அம்மா பேசுறாங்க, அப்பியரன்ஸை வச்சு எல்லாம் பேசுறாங்க. உன்னை வந்து தினமலர் வந்து இவ்வளவு அசிங்கப்படுத்தின போது நீ வாய மூடிட்டு இருந்த. ஒண்ணு, நீ கவர்னரா இருக்கும்போது தானே அந்த சங்கராச்சாரி, இந்த விஜயேந்திரன், அந்த மூணாவதா இருக்கிறவன் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த புடவை எப்படி தூக்கி போட்டார்ல, இந்த அம்மாவும் உடனே டபக் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாங்கல்ல. ஒரு அவமானம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபீல் பண்ணாங்க? நல்லா சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு தானே இருந்தாங்க. இப்போ ஏதோ அமித்ஷா வந்து கோவமா பேசிட்டாரு, மேடையிலேயே அப்படி பேசிட்டாருங்கிறது இப்போ மட்டும் திடீர்னு ரோஷம் எங்கேயாவது வருமா தமிழிசைக்கு? வராது. சூடு சொரணெல்லாம் இருந்தால் முன்னாடியே வந்திருக்கணும் இல்லைங்க. இவங்க அப்பா வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர். அங்கிருந்து வந்த இந்த அம்மா பிஜேபியில் உட்காந்துக்கிட்டு பிஜேபியினுடைய அத்தனை சதித்திட்டங்களுக்கும் நாட்டிற்கு எதிரான செயல்களுக்கும் மண்டையாட்டிக்கிட்டு அங்கேயே இருக்காங்க. அப்படின்னா சூடு சொரணை வெட்கம் மானம் ரோஷம் எதுவுமே இல்லாமல் சூத்திரராகவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் சூத்திரன் தாங்க, எனக்கு பதவி கொடுத்தா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சுக்கிட்டு சுயமரியாதையில இல்லாம இருந்தாதான் பிஜேபியில இருக்க முடியும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட், நீ என்ன வேணாலும் கழுவி ஊத்து, என்ன வேணாலும் அசிங்கப்படுத்து, அதை பத்திலாம் நாங்கள் கவலையே பட மாட்டோம், எங்களுக்கு பதவி கொடுத்தால் போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய தமிழிசைக்கு நம்ம குரல் எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த அம்மாவே ஃபீல் பண்ணல அப்படிங்கிறத நீங்க பார்த்துருக்கலாம். பத்திரிகையாளர் நிக்கிறாங்க, தம்ஸ்அப் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே வேகமா போறாங்க. நீ தம்ஸ்அப் காமிக்கிற நிலைமைக்கு அங்க என்ன நடந்துச்சு? நீ வின் பண்ணியா? இல்ல உன் கட்சி எங்க வின் பண்ணியது? அதுவும் கிடையாது. உனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூட சகிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தம்ஸ்அப் காட்ட முடியுதுன்னா எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோட, என்னங்க இவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கு. இவங்க பிஜேபியில் எதுக்கு சேர்ந்தாங்களா? சொல்ல ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. பிஜேபியினுடைய கொள்கை இருந்ததா? சனாதன கொள்கை எப்படி ஒரு மனுஷனை ஈர்க்கும்? மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, மக்களை பிளவுபடுத்துகின்ற, தீண்டாமை கற்பிக்கின்ற சனாதன கொள்கையில ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க இப்ப சேர்ந்தாங்களா? அப்போ தமிழிசை போன்ற நான் பிராமின்ஸ் பதவி கிடைத்தால் மட்டுமே போதும் அப்படிங்கிறவங்களுக்கு எந்தவித கொள்கையோ அறமோ அங்க கிடையாது. அடிப்படையில் நீங்க அறமெல்லாம் போறீங்க, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மனித தன்மையே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, இல்ல அதை வந்து நம்ம ஒரு பிரதான ஃபேக்டரா இப்ப முற்போக்காளர்களே பேசுறாங்களே, ஒரு பிராமின் நான் பிராமின், ஒரு மாமிக்கு உயர் பதவி, ஒரு சூத்திர பெண்ணான தமிழிசைக்கு இப்படி ஒரு அவமரியாதை பொது இடத்துல நடத்துறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் புரியணும். இந்த சமூகத்தில் பார்ப்பனர் அல்லாதார் அப்படிங்கிறது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய இரண்டு நிலையாக இருக்கிறது. பார்ப்பனர் அல்லாதார் ஒடுக்கப்படுறாங்க. நீ யாராக இருந்தாலும் பார்ப்பனர் அல்லாதார்னா உனக்கு ஒரு ஒடுக்குமுறை இருக்கும், உனக்கு பதவிகள் இருக்காது, அதிகார இடத்துல நீ போக முடியாது அப்படிங்கறத எளிமையா புரிய வைக்கிறதுக்காக முற்போக்காளர்கள் இந்த கருத்தை பேசலாம். இதையும் தாண்டி இன்னொன்னு பேசணும்னு நான் சொல்றேன். தமிழிசை பார்ப்பனர் அல்லாதார் நான் பிராமின் அப்படிங்கிறதுக்காகவே ஒடுக்கப்பட்டுட்டாங்க, அதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும், அவர் நம்மவர் தானே அப்படின்னு குரல் கொடுக்கணுமானா இல்லை. ஏன்னா அண்ணாமலை மேலையும் அப்படி ஒரு பார்வை உண்டு இல்லையா? பிஜேபியில் இருந்தாலும் வந்து ஒரு நான் பிராமின் அப்படின்னு அண்ணாமலை ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும், எல் முருகன் ஆகட்டும், இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? பிஜேபியில் இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸை நம்ம என்னவாக பார்க்கணும்னு ஒண்ணு இருக்கு. பிஜேபியில் இருந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க? நான் பிராமின்ஸோட உரிமைக்காக பேசிட்டு இருக்காங்களா? அதை நம்ம கேட்கணும்ல. நான் பிராமின்ஸ் அர்ச்சகர்கள் ஆகக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் முன்னணியில இருக்கிறது யாரு? பிஜேபி கட்சி தானே. ஆமா, இவங்க எல்லாருமே வெளிப்படையா பேசியிருக்காங்க. எல் முருகனும் பேசியிருக்காரு, அண்ணாமலையும் பேசியிருக்காங்க, தமிழிசையும் வந்து பேசியிருக்காங்க. இன்னொரு படி அதெல்லாம் வந்துங்க பிராமின்ஸ் பண்ணாதாங்க நல்லா இருக்கும், இதற்காகவே அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், பிறந்தவர்கள் அப்படின்னு பேசலையா? பெரும்பாலான பார்ப்பனர் அல்லாதாருக்கு இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் இவங்க எல்லாம் வாய்மூடி ஆதரிச்சிட்டு இருந்தாங்களே. நீட் எக்ஸாம் பெரும்பாலாக இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ்க்கு எதிரானது. யார் போய் விவசாயம் பண்றா? பெரும்பாலான நான் பிராமின்ஸ் தானே விவசாயம் பண்றாங்க. அவங்களுக்கு எதிராக சட்டம் எடுத்துட்டு வந்தபோது இந்த நான் பிராமின்ஸ், பிஜேபியில் இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ் குரல் எழுப்பினார்களா? பிஜேபியில் அதிகாரத்தில் இருப்பவர்களால் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள் பார்ப்பனர் அல்லாத நான் பிராமின்ஸ் பெண்கள், அப்படி வன்முறைக்கு உள்ளாகி மாண்டு போனவர்கள், படுகொலை செய்யப்பட்ட பெண்கள் இருக்காங்களே, அவங்களும் நான் பிராமின்ஸ் தானே. அந்த நான் பிராமின்ஸுக்காக பிஜேபியில் இருக்கக்கூடிய நான் பிராமினான தமிழிசை, அண்ணாமலை, எல் முருகன், பொன்னார் இவங்கெல்லாம் குரல் கொடுத்தாங்களா? நயினார் நாகேந்திரன் அவரையும் சேர்த்துக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க பாஜகவில் இருந்து? அந்த கட்சியில ஹெச் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை ஏன் தலைவராக்கல? அந்த கட்சியில எஸ் சேகர்னு ஒருத்தர் இருக்காரு, இப்பயும் இருக்காரா இல்லையான்னு தெரியல, கன்ஃபியூஷனா இருக்கு. இவங்களெல்லாம் ஏன் அந்த கட்சிக்கு தலைவராக்கல தமிழ்நாட்டுல ஸ்பெசிஃபிக்கா? ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க ஒரு பார்ப்பனரை தலைமையாக போட்டுட்டு மக்கள் கிட்ட வந்து நின்னீங்க அப்படின்னா போனி ஆகாது. அப்போ
நான் பிராமின்ஸா இருக்கக்கூடிய தமிழிசை, அண்ணாமலை அப்படின்னு மற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இவர்களை தலைமை பொறுப்புல நிறுத்தி இவர்களை முன்னாடி நிறுத்தி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறது. அதுக்கு இவர்கள் உடந்தையாக அடியாட்களாக வேலை செய்கிறார்கள். அதுல உட்காந்துட்டு அதானங்க பண்றேன். தமிழிசையோ அண்ணாமலையோ இப்ப தலைமை பொறுப்புல இருந்தவங்க தமிழ்நாட்டுக்கு எதிராகவே, தமிழ் மக்களுக்கு எதிராகவே, தமிழ் மொழிக்கு எதிராகவே, நான் பிராமின்ஸுக்கு எதிராகவே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க பிஜேபிக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்ப இது எவ்வளவு பெரிய அடியார் வேலை. அண்ணாமலை ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர், தமிழிசை ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர். இப்ப பாருங்க, பிஜேபி இப்படிலாம் இல்ல, எல்லாரும் வாங்க அப்படின்னு இவங்க தான் பாஜகவிற்கு கூட்டிட்டு போற அந்த வேலையை செய்யறாங்க இல்லையா, வேலையை பாக்குறாங்க. ஆள் காட்டி வேலை தானே இவங்க. மக்களை கூட்டிட்டு போய் அங்க போய் வந்து சேர்த்து விடுறது தன்னுடைய. எங்க நாடார், நீங்க இந்த கோயம்புத்தூர்ல வந்து பிராமண சங்க மாநாடு நடந்துச்சு. நாடார்கள் பாவம் பண்றதுக்காகவே, அதுதான் சாஸ்திரம், நீங்க பாவம் பண்ணலாம்னு பேசினவங்க. அப்ப தமிழிசைக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? ஐயோ நம்ம நாடார் சமூகம், அதாவது ஒடுக்கப்பட்ட நாடார் சமூகம், மேலாடை அணிவதற்கு கூட அனுமதியற்ற பெண்களாக இருந்தவர்கள் நாடார் பெண்கள், இந்த சமூகம் இப்பதான் போராடி மேல வந்திருக்கு, இப்படியெல்லாம் பேசுறாங்களே. இப்பயும் இந்த மக்களுக்கு எதிராக பிஜேபியினுடைய சனாதன கொள்கை இருக்குன்னு எதிராக ஏதாவது பேசினாங்களா? கவுண்டராத்துல தான் இருக்க, இருந்தாலும் கவுண்டராத்துல சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு அண்ணாமலைக்கு ஏதாவது சுருக்குன்னு குதிச்சா? இல்ல. அப்போ இவங்க என்னவா இருக்காங்க பிஜேபியில? நான் பிராமின்ஸாகவே இருந்தாலும் பிஜேபியில இருந்துகிட்டு பிஜேபியினுடைய சனாதன வர்ணாசிரம தீண்டாமை கொள்கையை இந்த மேக்கப்லாம் போட்டு மக்களுக்கு புரியாதபடிக்கு அலங்காரம் பண்ணி எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு ஆள் சேர்க்கிற, அடியாட்களை சேர்க்கிற வேலையை தான் இவர்கள் செய்கிறார்கள். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். சனாதன முதலாளிகளுக்கான சனாதன கூலிகள். அந்த பிஜேபியில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் ஒருத்தர், அந்தாலும் நான் பிராமின் தான். அந்தாலும் ஒரு நிகழ்ச்சியில பேசுறோம். நான் உள்ள வரும்போது ஒரு பிராமணர் சொன்னார், நாங்க வந்து ஒரு அந்தனர் படைன்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஒரு பிராமணன் உடனே இவருக்கு அப்படி பதற்றப்பட்டுட்டாராம். ஐயோ, அந்தனர்களா இருங்க, இந்த அடியால் வேலையெல்லாம் அதை நாங்க பாத்துக்கிறோம், அதிரடிப்படை. அவர் சொல்றாரு, பிஜேபியினுடைய பொதுச் செயலாளர்கள் அந்தனர்களாக இருங்க, நீங்க அதிரடிப்படையாலாம் மாற வேண்டாம், அதுக்குதான் நாங்க இருக்கோமே, எங்க வேலையை இருக்கு நீங்க செய்றீங்க, அது எங்க வேலை, நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றது யாரு? பிஜேபியில தமிழ்நாட்டுல பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நான் பிராமின் ராமஸ்ரீனிவாசன். இப்ப இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன வேணும்? அங்க இருந்துகிட்டு இதுங்க அடியால் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க, கை கூலிப்படைகள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, நான் பிராமின் அப்படிங்கறதுனாலே இவர்களை நம்மவர்கள் அப்படின்னு எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப நேற்று மேடையிலேயே அமித்ஷா தமிழிசையை மிரட்டியதற்கு பிறகு பாஜகவில் இல்லாத மற்ற கட்சிக்காரங்க அவங்க எல்லாரும் தமிழிசைக்கு ஆதரவா பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது ஒரு விஷயத்த சொல்றாங்க, அண்ணாமலை மாதிரி கிடையாது தமிழிசை வந்து ஒரு நல்ல லீடர், அண்ணாமலை வந்து மிக மோசமா வந்து நடந்துக்குவாரு, ஒரு எதிர்மறை சக்தியா செயல்பட்டாரு, குறிப்பா பாருங்க பத்திரிகையாளர்களை எவ்வளவு மோசமா நடத்தினாரு, இது எல்லாமே அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் வந்து ஒரு வேறுபாடு இருக்குது அப்படின்னு வந்து பேசுறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெருசா வேறுபாடு இல்லை, ரெண்டும் ஒரே இதுதான், மறு வச்சது மறு வைக்காதது இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அவர் ஆம்பளை, இந்த அம்மா பொம்பளை இப்படிங்கிற டிஃபரன்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. அண்ணாமலையை விட எந்த விதத்தில் தமிழிசை சிறந்தவரா? ஏன் இந்த சோஃபியா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து மக்கள் மறந்துட்டாங்களா? ஒரு நிகழ்ச்சியில தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருந்தாங்க, நானும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். பெண்கள் அரசியலில் வருவது, கருத்தை சொல்வது எந்த அளவுக்கு எதிராக இருக்கிறது தெரியுமா, கருத்து சொல்ல முடியல அப்படின்லாம் ரொம்ப பொங்கினாங்க. இதே தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முன்னால் ஒரு பொண்ணு தன்னுடைய அரசியல் கருத்தை வந்து சொன்னாங்க, பாசிச பாஜக ஒழிகன் அரசியல் சோஃபியா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிற பொண்ணு அரசியல் கருத்தை தானே சொன்னாங்க. ஏமா நீ கூட போய் பெண்கள் வந்து அரசியலில் இன்னும் முன்னுக்கு வர வேண்டியது இருக்குது, கருத்துக்கள் சொன்னால் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ஏன் நீ வந்து சோஃபியாவுக்கு வந்து மேல கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த? ஏன் அந்த பொண்ணை வந்து படிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்த? ஏன் 4-5 வருஷம் வழக்குக்காக போராட விட்ட? என்ன டிஃபரன்ஸா இப்ப அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும்? பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாதுங்க, ரெண்டுமே தற்கொலை தான், ரெண்டுமே வந்து மக்கள் குரலை ஒடுக்குவார்கள் தான். நீங்க அண்ணாமலை பாத்தீங்கன்னா பிரஸ் இது பண்றவங்களாம் வந்து வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாரு, மரத்துக்கு தாவும் நீங்க சோத்தை வந்து தின்ட்டு போங்க 1000-2000 அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. இந்த அம்மா வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க,
மக்கள் வந்து கேள்வி பிரஸ்காரங்க இருக்காங்க, கேள்வி கேட்குறாங்க. பின்னாடி ஒருத்தர் வந்து ஒரு சாமானியர், ஆமா, ஒரு ஆட்டோ டிரைவர், ஏமா பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏறிடுச்சு அப்படின்னாங்க. உடனே இந்த மாதிரி அப்படியே ஸ்மைலிங்கோட அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. பின்னாடி அந்த ஆளுக்கு அடி விழுது. கேள்வி கேட்டவருக்கு விளக்கம் கொடுத்துருக்கலாம். பெட்ரோல் டீசல் விலை ஏன் உயர்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியதானே. மற்றதுக்கெல்லாம் நீட்டி முழக்கி பேசுறாங்கல்ல இந்த அம்மா, இதுக்கு பதில் கொடுக்க வேண்டியதானே. அவர் அடி வாங்கும்போது முன்னாடி இன்னும் கேமரா பார்த்து சிரிச்சுக்கிட்டே எப்படி அந்த அம்மாவால் இருக்க முடிஞ்சது? இந்த அம்மாவை ஏங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தினமலர் பத்திரிகையில் நிர்மலா சீதாராமன் ஃபோட்டோவை அப்படியே போடுவாங்க, அந்த அம்மா வரைஞ்சு போட்டாலும் அப்படியே போடுவாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அம்மாவோட கேர்லி ஹேர், அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்ன வந்து பரட்டத்தலன்னு சொன்ன, பரட்டத்தலன்னு சொன்னது உனக்கு சிங்சாங் அடிக்கிற, உங்க பிஜேபிக்கு சிங்சாங் அடிக்கிற தினமலர் பத்திரிகை தான். அதை கேட்டிருக்கணும்ல இந்த அம்மா. கேட்கல. ஏன் கேட்கல? ஒரு கேள்வி வருது இல்ல. அண்ணாமலைக்கும் இந்த அம்மாக்கும் என்னங்க? ஏங்க, நான் திருப்பி அண்ணாமலைக்கு இந்த அம்மாக்கு ஒரு டிஃபரன்ஸும் கிடையாதுங்க. அந்த கட்சியில பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. சமூக விரோதிகள் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே. வடிவேலோட ஒரு காமெடி இருக்கு. ஒருத்தர் சொல்லுவான், ஐயோ சோத்துல வந்து செத்து போய் கிடக்குது அப்படின்னு. வடிவேல் கூப்பிட்டு கேட்பாரு, ஏண்டா ஆடு செத்து போயிருக்குது, கோழி செத்து போயிருக்குது, மீன் செத்து போயிருக்குது, உனக்கு அதெல்லாம் தெரியல, செத்து போனது மட்டும்தான் இருக்காங்கிற மாதிரி. உன் கட்சியில இருக்கிற மொத்த பயலுமே அக்யூஸ்டு, அது உனக்கு தெரியலையா? அண்ணாமலை தலைமை பொறுப்புக்கு வந்தோன்னே பிட் பாக்கெட்டு, பிளேடு பக்கரி, பாம் பக்கரி எல்லாம் சேர்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு வந்து குத்துதான். ஏங்க, அந்த கட்சிங்கிறதே பிஜேபி RSS அப்படிங்கிறது ஒரு கலவர கும்பல். RSS வெடிகுண்டுக்கு பயிற்சி கொடுக்குது, மசூதியா பார்த்து பார்த்து வெடிக்க வைக்குது அப்படிங்கிறத யஷ்வந்த் ஷிண்டேங்கிற RSS காரனே போய் கோர்ட்ல அஃபிடவிட் கொடுக்குறோம், கையெழுத்தோட எழுதி கொடுக்குறோம். மோடி எப்படி வந்து குஜராத்ல அந்த முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கிட்டாராம் 2002 கோத்ரா கலவரம் பண்ணி தானே இந்து மக்களையே பலி கொடுத்து அதை ஒரு பெரிய கலவரமாக்கி அதுல தன்னுடைய அரசியல் பிழைப்பை வந்து ஸ்திரப்படுத்திக்கிட்டு தானே அமித்ஷா. போலி என்கவுண்டரால குஜராத்ல தன்னை அதாவது பெரிய தொழிலதிபர்களை மிரட்டி வசூலிப்பதற்காகவே ஒரு ரவுடியை வச்சிருந்தவர். நாளைக்கு உண்மை வெளியில தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காகவே அந்த ரவுடி மர்மமான முறையில் கொல்லப்படுறாரு. அதுதான் வந்து ஷராபுதீன் போலி என்கவுண்டர்னு வருது. இன்னும் எத்தனை எக்ஸாம்பிள் வேணும்? இல்லை, எப்படிங்க வந்து அண்ணாமலையை விட தமிழிசை சிறந்தவர்? அந்த கட்சியில தான் தமிழிசை இருக்கிறாங்க. பெண்ணை ரேப் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன MLA இருக்காங்க, பெண்களுக்கு வந்து பாலியல் வன்புணர்வு கொடுத்தவங்க MP-யா இருக்கிறாங்க, கொலை கேஸ்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பாம் கேஸ்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. உன் கட்சியில எவ்வளோ எல்லா அக்யூஸ்டுமே உன் கட்சியில தான் இருக்கிறாங்க. இதுல அண்ணாமலை வந்து சேர்த்ததுதான் தமிழிசைக்கு வந்து நோகுதாமா, குத்துதாமா? அவங்க 2 பேருக்குள்ள உட்கட்சி பூசல். கவர்னர் பதவியும் விட்டுட்டு வந்துட்டாங்க, எலெக்ஷன்லயும் தோத்துட்டாங்க. இனி என்ன பண்றதுன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? அதனால இந்த அம்மா வந்து அண்ணாமலை மீது முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தப்போ அண்ணாமலை பக்கத்துல நிற்கும் போது சந்தோஷமா இருந்துச்சா? ஓட்டு கேட்கும் போது அண்ணாமலையோட தானே போய் கேட்டாங்க. ஐயோ அண்ணாமலை, நீ இந்த மாதிரி ரவுடியெல்லாம் கட்சியில சேர்த்து வச்சிருக்க, நம்ம கட்சிக்கே இழுக்கு, நான் உன் கூட தேர்தல் பிரச்சாரம் பண்ண வர மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே. அப்ப மட்டும் போய் நின்னாங்க. அண்ணாமலை கூட வந்தும் தோத்துட்டாங்க, அண்ணாமலை கூட வந்ததுனால தோத்துட்டாங்க. எப்படி வேணாலும் சொல்ல, பிஜேபி தோக்கதான் போகுது. அப்ப இப்பதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதா கட்சியில வந்து சமூக விரோதிகள்? உன் கட்சியே சமூக விரோத கும்பல் தான், உன் கட்சியே இந்த சமூகத்திற்கு விரோதமானதுதான். அப்புறம் நீ அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இதுல எல்லாம் இவர்களை சேர்த்து விட்டார்கள்ன்ற அசிங்கமா இல்லையா தமிழிசைக்குன்னு கேக்குது. இப்ப நான் பிராமின் அப்படிங்கறதுனாலயே தமிழிசைக்கு வந்து நான் வந்து குரல் கொடுப்பேன், அவங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுடுச்சு அப்படியே பொங்கி எழுந்துருவேன் அப்படிங்கறது வந்து சரியானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. நம்ம வந்து தமிழிசையினால பாதிக்கப்பட்ட அந்த சோஃபியாங்கிற பெண் இருக்காலே, அவளை வச்சு நான் சொல்றேன். இப்போ நம்ம சோஃபியா பக்கம் போய் நிக்க போறோமா, தமிழிசை சவுந்தரராஜன் பக்கம் போய் நிக்க போறோமா, அனிதா பக்கம் போய் நிக்க போறோமா, இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் பக்கத்துல போய் நிக்க போறோமா அப்படிங்கிறது மிக முக்கியமானதா இருக்கு இல்லையா? அப்போ தமிழிசை நான் பிராமின் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து குரல் கொடுப்பது, அவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறத பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய மக்களுக்கு நாமளே ஒரு துரோகம் செய்யற மாதிரி. அவங்களுக்கு அந்த சரியான புரிதலை நம்ம ஏற்படுத்தணும் இல்லையா? அப்ப யார் பக்கம் நிக்கணும்? இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள், இந்த மக்களின் உரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள், சுதந்திரத்திற்காக குரல் கொடுப்பவர்கள், அவங்க பக்கம் தானே போய் நிற்கணும். அப்போ தமிழிசைக்காக நம்ம குரலை எழுப்புவது அப்படிங்கிறது வந்து நியாயமற்றது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்.